இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு பார்வதி, தலையில கட்டெல்லாம் போட்டு? நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா கடைசியில நீங்களும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. என்ன பார்வதி, துரோகம்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? என்ன பிரச்சனை? பார்வதி வா, வீட்டுக்குள்ள வா. வேண்டாம், உங்க கூட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நான் இங்க வரல. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போகதான் இங்க வந்தேன். உனக்கு நான் என்ன தப்பு பண்ண? ஏன் பார்வதி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் எது பண்ணாலும் உனக்கு நல்லது தானே பண்ணுவேன். எது நல்லது? என் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்புனீங்க, அதான் எனக்கு பண்ண நல்லதா? ஏய், மரியாதையா பேசு. அண்ணன் அண்ணன் ஏதோ கோவத்துல. நான் ஜெயிலுக்கு போய் அண்ணனை பார்த்துட்டு தான் வரேன். எல்லா உண்மையுமே அவன் சொல்லிட்டான். அவன் கள்ளச்சாராயம் காய்ச்சும் போதே அவனுக்கு பின்னாடி நீங்களா இருப்பீங்கன்னு எனக்கு டவுட் வந்துச்சு. ஆனா அது கூட ஏதோ குழப்பத்துக்கு நடத்துறான், அதனால ஏதோ பிரச்சனை வராதுன்னு நினைச்சேன் நானு. ஆனா இப்போ அவன் கொலை கேஸ்ல ஜெயிலுக்குள்ள இருக்கான். அதுக்கு முழு காரணமே நீங்க தான். ஏதோ தொழில் பண்ணிட்டு இருந்தவனு நம்ப வச்சு அவன் முதுகலை குத்திட்டீங்கல்ல. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஏன் தப்பு தப்பா பேசுற? முதல்ல நான் சொல்றதை கேளு. இனிமே நீ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். இனிமே நான் உன்னை பார்க்க கூட விரும்பல. இத பாரு, இனிமே நீ எனக்கு எந்த ஒரு போனும் பண்ணவே பண்ணாத. இதோட எனக்கு உங்க சங்காத்தமே வேண்டாம். நான் வரேன். என்னம்மா இது? இந்த பேச்சு பேசிட்டு போற? நீ பாட்டுக்கு அமைதியாவே இருக்க. விடுன்னு. அவன் அண்ணனை கொலைகேஸ்ல உள்ள அனுப்பணும்ல, அவன் நல்லா பத்த வச்சுட்டான் போல. அதான் கோவத்துல இப்படி பேசிட்டு போறான். ஆனாலும் மரியாதை இல்லாம வா போன்னு பேசிட்டு போறது ஓவர்மா. ஜெயிக்க முடியாதவனோட ஒரே ஆயுதம் கோபம் மட்டும்தானே. விடுன்னு, பேசிட்டு போறான். அந்த ரகுராம் குடும்பமே நமக்கு எதிரிதான். இவன் மட்டும் விதி விலக்கா என்ன? எல்லாரையும் பழி வாங்கிட்டு அவளை சும்மா விட்டு வச்சிருப்போமா? அது தெரிஞ்சுதான் புலம்பிட்டு போறான். போகட்டும்.